அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை லைக்க செய்ய வேண்டும். தச இந்திரியங்கள், அதாவது ஏகாதசி என்பது 11, 10 + 1, ஏகம் பிளஸ் தசி. அந்த தச இந்திரியங்கள் அது செயல்படும் போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தி விரயம்தான் ஆகி கொண்டிருக்கிறது. அது மனம்தான் அதுக்கு அதிகாரம் பெற்ற கிரகம். அதை அந்த மனதினுடைய உதவியால ஜீவசக்தியான வாயு நம்ம விரயமாக்காமல் நிலை நிறுத்த வேண்டும். அதான் பொதுவா பாத்தீங்கன்னா கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. பொதுவாக உலகத்துல கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்களும் தவறாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கண்களால் பார்த்தறிவதும், செவிகளால் கேட்டு அறிவதும், மூக்கினால் முகந்து அறிவதும், நாவினால் சுவைத்து அறிகின்றதும், தொக்கு அதாவது தோலினால் தொட்டு அறிவதும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல ஞான இந்திரியங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்ம இந்திரியங்கள் தான் என்றுதான் ஞானபிதா சொல்றாரு. இதெல்லாம் வெளியில் செயல்படக்கூடிய இந்த இந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்கிறது, ஜீவனை அதோகதியாக்கி கொண்டுத்தான் இருக்கிறது. இந்த இந்திரியங்கள் செயல்பட்டாலே அது எப்படி அது ஞானத்துக்கு அது சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இதே மாதிரி வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம். அதாவது உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா வாயு, பாணி என்றால் கைகள், பாதம் என்றால் கால்கள், பாயு என்றால் ஆசனவாய், உபஸ்தம் என்றால் மூத்திர துவாரம் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா உலகத்துல இப்படிலாம் ஒரு வித்தியாசமான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பினுடைய ஒரு பாகங்கள் அப்படி ஒன்னா சொல்லிக்கலாமே தவிர உண்மையில இதெல்லாம் ஞானத்துக்கெல்லாம் உத்தரவாதம் என்பது கிடையாதது. இது கர்மமாகிய செயல்களை செய்கிறது. பொதுவா கர்மம் என்பதுதான் ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தொழில்களை செய்யக்கூடிய பாகங்கள், நம்மளுடைய உடம்பினுடைய அந்த பாகங்கள். அப்ப உண்மையான ஞான இந்திரியங்கள் எது, கர்ம இந்திரியங்கள் எது, இதுதான் ஞானபிதா இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதுவைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், தூக்கம் என்று சொல்கின்ற இந்த நிலைமையில் இராமல் தொழிலாகிய சொப்பனத்திலா இருக்கின்றோம். அந்த நிலைமையில் தான் நம்ம இப்ப இருக்கிறோம். நம்ம அப்ப தூக்கம் என்ற அந்த நிலையில் எப்போ அந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த சமயத்துல இந்த தச இந்திரியங்களை கொண்டு யாதொரு அறிவோ தொழிலோ அந்த டைம்ல நமக்கு உண்டாவதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தச இந்திரியங்கள் அறிவுக்கு உத்திரவாதம் என்பது கிடையாது. இதுக்கெல்லாம் மனம்தான் உத்திரவாதி. அந்த மனம் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன கண், மூக்கு, இந்த மாதிரி 5 துவாரங்கள் வழியாக இந்த ஜீவசக்தியாகிய அந்த கர்மமாய் இருக்கின்ற அந்த வாயுவானது அது வெளியில உள்ள பிரகாசித்துக்கு அதை பிரவேசிக்கிறது. இதனுடைய காரணமாகத்தான் இந்த 5 இந்திரியங்களை கர்ம இந்திரியங்கள் என்று பெயர். ஆனா உலகத்துல இததான் ஞான இந்திரியங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனா அது கிடையாது. அந்த கர்மமாகி அந்த வாயுவை அது விரயம் செய்கிறது, அது வெளியில போய் பிரகாசிக்க வைக்கிறது. அதால பாத்தீங்கன்னா இதுக்குதான் கர்ம இந்திரியங்கள் என்று பெயர். அப்ப கர்மமாய் இருக்கின்ற இந்த வாயுவுக்கு அது வெளி உள்ளில் போகவும் வரவும் உள்ள வழியாதனால இதுக்குத்தான் உண்மையால இதுக்கு கர்ம இந்திரியங்கள் என்று பெயர். இதுக்குத்தான் இந்த பிரகாரம் வெளியில உள்ள இந்த வாயு கர்மமாயிருக்கின்ற வாயுவோடு கூடி சலித்து கொண்டிருக்கும் இந்த மனதினுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த பிரம்மாந்தரத்துல அந்த ஜீவசக்தியான வாயு சலித்து கொண்டிருக்கின்ற அந்த வாயுவை அசைய விடாமல் இருக்கிறதுதான் உண்மையான அது ஏகாதசி விரதம்ன்றது. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா உலகத்தில் சொல்லி இருக்கிற இந்த ஞான இந்திரியங்கள் இது கிடையாது, இதெல்லாம் கர்ம இந்திரியங்கள் தான் அப்படின்னு ஞானபிதா சொல்றாரு. வாக்கு, பாணி, பாயு, பாதம் அப்படின்னா கைகள், கால்கள், ஆசனவாய், எருவாய், வாக்கு, இதெல்லாம்
கர்ம இந்திரியங்கள் சொல்றாங்களே, இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பாகங்கள், உடம்பினுடைய பாகங்கள். இப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளுக்கு ஞான இந்திரியங்கள் என்று உலகத்துல சொல்றாங்க. ஆனா கர்ம இந்திரியங்கள் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்மம் என்பது உலகத்தில் தொழில் என்று கருதி வருகிறது தவறு. கர்மம் என்பது ஒரு வஸ்து, அதுதான் வாய்வு. ஆனா மெய், வாய், கண், மூக்கு, செவிகள் இதெல்லாம் ஞானம் உண்டாகிறது இல்லை, இதாலெல்லாம் கிடையாதது. ஞானத்துக்கு இதெல்லாம் அதிகாரமுடையவும் கிடையாதது. புறமாகிய இந்த, அதாவது வீடா இருக்கின்ற இந்த ஜடத்தினுடைய இதெல்லாம் கதவுகளும் ஜன்னல்களும் ஆகும். அந்த கதவுகள் வழியாகத்தான் அந்த கர்மமாய் ஜீவசக்தியா இருக்கிற இந்த வாய்வு பரமாத்மாகிய அந்த மனமா இருக்கிற அந்த விஷ்ணுவுக்கு வெளியில உள்ள போக்குவரத்துள்ள மூக்கு, வாய் முதலானிய கதவுகளும் கண், செவி முதலான ஜன்னல்கள் தான் இவைகளாம். இவைகளுக்கு யாதொரு பொறுப்பும் அறிவும் கிடையாதது. அப்ப வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ் இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளும் தவறாதான் நினைக்கிறோம். கை, காலு, குதம், மலத்வாரம், மூத்திர பெண்குறி, உபஸ்தமன் பெண்குறி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. உண்மையில இதுவும் கிடையாதது. இவைகள்லாம் தொழில் செய்வதற்குள்ள ஆயுதங்கள், இடங்களும் ஆகும். இதெல்லாம் நவ துவாரங்களில் 5 இந்திரியங்களும் சகல ஜீவ எல்லா உலகத்திலிருந்த எல்லா ஜீவ ஜாலங்களுக்கு அது இருக்கிறது. ஜீவராசிகளுக்கு அதுதான் இருக்கிறது. நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் எல்லாமே காமனா தானே இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இருக்கிறது கிடையாதது. அப்ப உண்மையில வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சரஸ்வதி என்ற சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல அதை பத்தி நமக்கு ஞானபீட தெளிவுபடுத்திட்டாரு. அடுத்தது பாணி என்ற கைகள் தான் அதுக்கு அர்த்தம். அது விஷ்ணுவினுடைய 4 கைகள். அதன் மூலமாகத்தான் அந்த மனம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப விஷ்ணுவினுடைய 4 கையில் இருக்கக்கூடியது என்னென்னு பாத்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதா கதாயுதம், அதாவது கதாகதம் கதாயுதம் வச்சிருக்காரு. அது பக்தம், தாமரைப்பூ. அப்ப சங்கு என்பது சப்தத்தை எழுப்பக்கூடியது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுனுடைய சங்கு என்பதுன்னா நம்மளுடைய காதுகள், அதன் மூலமாக சப்தத்தை நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு அது அடுத்தது பார்த்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைதான், அது உள்ள இருக்கக்கூடிய அது அதன் மூலமாக தான் நம்ம காதின் மூலமாக சப்தத்தை கேட்கின்றோம். இப்ப சக்கரம் என்பது கண்கள் மூலமாகத்தான் நம்ம பார்க்கின்றோம். சுழண்டு கொண்டே இருக்கின்றது இந்த கண்கள். அது அதன் மூலமாகத்தான் அந்த மனமானது பார்க்கின்றது. அப்போ சங்கு என்ற அந்த மனமானது அந்த காது மூலம் தான் கேட்குது. அதே மூக்கு அதுக்குதான் ஒரு விஷ்ணுடைய கையில இருந்த கதாயுதம் மாறி அதனுடைய அமைப்பு. அதன் மூலமாகத்தான் ஜீவசக்தியான வாயு வெளியில உள்ள போயிட்டு போயிட்டு இந்த உலகத்தினுடைய அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்தது பத்மம், இது ஒரு அகங்காரம். இந்த அகங்காரம் மூலமாகத்தான் ஜீவசக்தியான வாய் பல்வேறு உலகத்தினுடைய பலவிதமான பரிமாண நிலைகளை அது தெரிந்து கொள்கிறது. அதுக்குதான் பாணி அப்படின்றது விஷ்ணுனுடைய 4 கைகள். இதன் மூலமாகத்தான் அந்த மனம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருந்து அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது பாதம் என்றால் அடிஸ்தானம், அது உற்பத்தி ஸ்தானம். சாதாரண கால்கள் என்பது அது கிடையாது. அடிஸ்தானம். ஒரு வீடுன்னா எப்படி அது கடகால் என்ற மாதிரி ஒரு பாத அடி பேஸ், அதுதான். அந்த இடத்துல இருந்து அது உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஸ்தானம். அடுத்தது பாயு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அந்த சுக்கிலம் என்பது அங்கதான் அது உற்பத்தி ஆகிறது. உபஸ்தம் அங்கதான் அந்த உற்பத்தியான சொற்களை அதன் கூட சிதி செய்து கொண்டிருக்கிற அந்த பாயோடு. அப்ப அதனுடைய அடி அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த லிங்கம் என்ற ஒரு அமைப்புல அந்த சுக்கிலம் உற்பத்தியாவது அதை சேர்த்து வைக்கக்கூடிய
அந்த அடிபாகம், பொது கோவில்ல கூட லிங்கம் பார்க்கலாம் உங்களுக்கு, அது ஆவுடையார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மேல தண்ணி ஊத்தினா கூட அந்த இடத்துல சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்புறம் அதன் மூலமாக அது கீழே குதம் வழியாக அது கீழே போற மாதிரி அந்த லிங்கத்துடைய அமைப்பு இயல்பாம நீங்க கோயில்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். அது அதே மாதிரிதான் அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாதம் என்ற இடத்துல தான், அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் தான், அந்த பாயு என்ற அந்த உற்பத்தி ஸ்தானத்துல தான் சுக்கிலம் உற்பத்தியாகி அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடிய அதோடு இணைந்த பகுதியில் தான் அது சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த உபஸ்தம் என்ற பயிர் இது இடத்துலதான் சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்ப இது நமக்குள் இருக்கக்கூடிய அது இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இதுதான் இது. ஆனா உண்மையில இந்த தச இந்திரியங்கள் என்பது ஞானத்துக்கு அது உத்தரவாதம் கிடையாது, அது அதிகாரம் கிடையாதது. அந்த மனம்தான் அதுக்கு அதிகாரம் பெற்றது. அப்ப இயல்பாகவே நம்ம பார்த்தோம்னா இந்த தச இந்திரியங்கள் ஏங்கினாலே நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு என்பது அது விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. நம்மளுடைய சுக்கிலமானது அதுக்கு இயங்குறதுக்கு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வேணும்ல, அதாலே அது விரயமாகி கொண்டுதான் இருக்கிறது. அதாலே ஜீவசக்தியான வாயு நஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் உண்மையான கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் என்பதுதான் ஞானபிதா உலகத்தில் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கோ. இதனுடைய உண்மையான விளக்கம் என்பதுதான் நமக்கு இதுல தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த தச இந்திரியங்கள் மூலமாக அந்த ஏகாதசி என்பது இந்த 10 இதுதான். இது கூட இந்த மனதின் மூலமாக இந்த ஜீவசக்தியான வாயு அது விரயம் ஆகிறதால அதை விரயமாக்காமல் நமக்குள்ளே நிலைநிறுத்துவது தான் ஏகாதசி விரதம் என்பதை ஞானபிதா இதுல சொல்லியிருக்கிறது. அது பிரதோஷம் என்பது பாத்தீங்கன்னா 3, 10+3. அப்ப மனம் அது எதுன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களால தான் அந்த மனம் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 குணங்கள் இல்லை என்றால் அந்த இடத்துல மனம் என்பதே அந்த இடத்துல கிடையாது. அந்த இடத்துல ஜீவன் மாத்திரமே இருக்கும். அது ஜீவனுடைய இயல்பான குணம் என்பது அதனுடைய 3 குணங்கள் அற்ற நிலைதான் அது. அந்த நிலை ஜீவனுடைய, ஆனா அது மனம்னு ஒண்ணு வந்தாலே இந்த 3 குணங்கள் அதோட பிணைந்து விடுகிறது. அப்ப அந்த 3 குணங்களால் தான் மனம் இயங்குறது. அப்ப தச இந்திரியங்கள் அது செயல்படுறதாலையும் இந்த மனதாலையும் அந்த 3 சத்துவகுணம், சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம், அந்த குணங்களால் அது இயங்குறதால அந்த 3 குணங்களும் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது அசையாமல் அதனுடைய சக்தியை நிறுத்துவதுதான் உண்மையான அது பிரதோஷ விரதம் அப்படின்றதுதான் ஞானபித பிரதோஷத்தை பத்தி சொல்றாரு. அடுத்து சிவராத்திரி நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, சிவ பிளஸ் ரா பிளஸ் 3. ரான்னா இரவு, சிவ ரான்னா இரவு, 3 என்றால் அந்த 3 குணங்கள், மனதினுடைய அந்த 3 குணங்கள், அந்த சக்தி, அது ரா பிளஸ் அது மாயை, அந்த மாயையினுடைய விளைவால இந்த 3 குணங்கள் இருக்கிறது அந்த சக்தின்னு பேர். அது அந்த சக்தி அது நம்ம விட்டு அது வெளியில போய் விரயமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி விரயமாகாமல் அது நமக்குள்ள அது அந்த சிவனோடு அது சேர்க்கும் போது தான் அது சிவசக்தி அது சொரூபமாக ஆகின்றது. அதுதான் அந்த அந்த சக்தி என்ற அந்த மாயை என்ற அந்த பிரகிருதி என்பது அது நமக்குள்ள இருந்த அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில விரயமாகத்தாலதான் அந்த சக்தி விரயமாகி அது வாயு ரூபமாக விரயமாகத்தான் வெளியில போகத்தாலதான் நமக்குள்ள அது ஜீவன் அதுல இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப அந்த சக்திய அது விரயமாக விடாமல் அது சிவனோடு சேர்த்து சிவசக்தி சொரூபமாக நிலைநிற்க செய்வது தான். அதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான சிவராத்திரி என்பதனுடைய உண்மையான அர்த்தம் அதுதான் அது. அப்ப நம்மளுடைய எந்த விரதங்களாக இருந்தாலும் சரி, அது ஜீவனை அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கமே தவிர இந்த 3 விரதங்கள் மட்டும் கிடையாது. உலகத்தில் அநேக விரதங்கள் இருந்தாலும் அந்த விரதங்களுடைய நோக்கம் இதுவாதான் இருக்குமே தவிர அது அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை பெற்றுத்தரக்கூடியதா இருக்க தவிர விரதங்கள் என்பது பல்வேறு வகை வித்தியாசம் என்பது கிடையாதது. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த தச இந்திரியங்கள் மூலமாகவும் இந்த முக்குணங்கள் மூலமாகவும் இந்த மனமானது செயல்பட்டு நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயமாகிறது. அது விரயமாகாமல் தடுத்து நிறுத்தி அது சிவசக்தி சொரூபமாக அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அதை நிலைநிறுத்துவதாக விரதங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது. அத்தகைய நிலைதான்
அந்த ஜீவனுக்கு அந்த கைவல்யம் என்ற நிலையை அது பெற்றுத்தரும். இதுதான் விரதங்களுடைய உண்மையான நிலை என்பதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேத்திரங்கள் பற்றி அதனுடைய நிலையை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் விரதங்கள் பற்றின ஒரு விளக்கங்களை பார்த்துருந்தோம். இன்னைக்கு தசை இந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது. மொத்தம் 10 வகையான இந்திரியங்கள் இருக்கிறது. இந்த ஜீவசக்தியான வாயு இந்த 10 வகையான இந்திரியங்கள் மூலமாகத்தான் அது வெளியில போய் தீர்ந்துட்டு இருக்குது. அப்படி அந்த 10 வகையான இந்திரியங்கள் மூலமாக அது போக விடாமல் தடுக்க செய்வது தான் விரதம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அந்த 10 வகையான இந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களும், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களுமாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம் தான் சீடன் கேட்குறாரு. அது என்ன அந்த 10 வகையான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லி வரும்போது உலகத்தார்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்ங்கிறது வேற. ஏன்னா உலகம் அப்படிங்கிறது இந்த உண்மை தத்துவத்துக்கு விபரீதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சாமி ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி உலகத்தார் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த புரிதலை முதல்ல சீடன் விளக்கம் கொடுக்குறாரு. அதில் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்கள் எது எது அப்படின்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ம் தான் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு உலகம் புரிஞ்சு வச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, ஞானம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இந்த கண்களால் நாம் பார்த்தறிகிறோம், காதால் கேட்டறிகிறோம், மூக்கால் முகர்ந்தறிகிறோம், நாவால் சுவைத்தறிகிறோம், தோளால் தொட்டறிகிறோம். அப்போ அறிவதற்கு பயன்படக்கூடிய இந்த அவயங்கள் தான் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி உலகம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொன்னால், கர்மம் அப்படின்னா தொழில் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் உலகம் பார்க்குது. அப்போ தொழில் செய்வதற்குள்ள அந்த இந்திரியங்கள் எதுவோ அதெல்லாமே தான் கர்மேந்திரியங்கள். அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள். அதில் வாக்கு அப்படிங்கிறது சப்தம் அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்குது. அதனால் சப்தத்தினால நாம் அது தொழில் செய்கிறோம். சப்தமாக இருக்கக்கூடிய தொழிலை செய்வதனால அது வாக்கு அப்படிங்கிறது ஒரு சப்தத்தை உண்டாக்கக்கூடியதாகவும், பாணி அப்படின்னு சொல்லக்கூடியது கைகள் அப்படிங்கிறதும், பாதம் அப்படிங்கிறது கால்கள் அப்படிங்கிறதும் இந்த உலகமானது நினச்சிட்ருக்குது. அதில் இந்த உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பெண்களுடைய மூத்திர துவாரம் அப்படிங்கிறதையும் நினச்சிட்ருக்கிறாங்க. குதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மலத்வாரம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. இந்த குதமும் இந்த பாயும் ஒன்றாகவே இந்த உலகமானது கவனிச்சிட்ருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அனுபவஸ்தர்கள் என்ன வகையான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சாமி இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நாம் அறிவு அப்படிங்கிறத பற்றியே முதல் அத்தியாயத்திலே சாமி என்ன சொல்லியிருந்தாரு, நாம் எதெல்லாம் அறிகிறோமோ அதெல்லாம் அறிவு அல்ல. இந்த கண்களுக்கு அறிவதற்கான அருகதைங்கிறதே கிடையாது. காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அறிவதற்கான அருகதை கிடையாது. அந்த அருகதையை கொடுக்கறது யாரு அப்படின்னா, இந்த அவயங்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு வியாபிக்கும் போது மட்டும்தான் முடியும். அதனால தான் தூக்க சமயத்தில் காது திறந்து தான் இருக்குது, ஆனால் எந்த சப்தமும் கேட்கறது இல்லை. ஏன்னா ஜீவசக்தியான வாயு இந்த காதின் வழியாக வெளிப்புறமாக பிரவேசிக்கிறது கிடையாது. ஒரு செத்துப்போன பிணத்திற்கு எதையும் அறிய முடியறதில்ல. ஏன்னா ஜீவசக்தியான வாயுங்கிறது ஒன்று அதனுடைய உடம்புக்குள்ளார இல்லை. அந்த நடமாட்டம்ங்கிறது இல்லாமல் ஆகிறதுனால தான். அப்போ இந்த புலன்கள் வழியாக வாயுவினுடைய போக்குவரத்து இருந்தால் மாத்திரமே அறிய முடியும். அப்படின்னா அப்போ அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு தான் அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நாம் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஞானேந்திரியங்கள் தான் இது அப்படின்னு சொன்னால் இது அறிவுக்கு உத்தரவாதிகளே கிடையாது. இவங்களால அறியவே முடியாது. அறிவது யாரு அப்படின்னா ஜீவசக்தியான வாயு தான். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல்கிற அவயங்களை
ஜன்னல் கதவுகளாக பயன்படுத்தி அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்காக வேண்டி யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மனமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான் பயன்படுத்திக்குது. இதில் இந்த மூக்கு வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது கதவு அப்படிங்கிறார். கண்ணு செவி அப்புறம் இந்த தோல் அப்படிங்கிறதெல்லாம் ஜன்னல்கள் அப்படிங்கிறார். ஏன் இதை ஜன்னலாகவும் அதை கதவாகவும் குறிப்பிடுறார் அப்படின்னா அதிக அளவில் ஜீவசக்தியான வாயுவினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது உண்டாகிறது இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் தான். அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளிலும் வெளியிலும் கதாகதம் செய்வதற்கு அதிக அளவில் தன்னுடைய எனர்ஜி எடுத்துக்கக்கூடிய இடங்கிறது இதுதான். அதனால அதை கதவாக, பெரிய துளை இருக்கக்கூடிய கதவாக அதை ஒரு உவமைப்படுத்தி சொல்கிறாரு சாமி. அப்போ இது ஒரு ஜன்னல் கதவு அப்படின்னா எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுக்கும் வெளியில் நடக்கக்கூடிய விஷயமோ இல்லை உள்ளில் நடக்கக்கூடிய விஷயத்தையோ அறிவதற்கான அருகதை இல்லாதான். அந்த ஜன்னல் வழியாக நாம் நின்று பார்த்தா நமக்கு அது தெரியும், நம்மளால பார்க்க முடியும். அப்போ அங்கே யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் அறிவுக்கு உத்தரவாதிகளாக இருக்க முடியும். அதனால் இந்த உலகம் புரிந்திருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது இந்த வெளியில் இருக்கக்கூடிய அவயங்கள் கிடையாது. அது கர்மேந்திரியங்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா கர்மமாக இருக்கக்கூடிய வாயு இதை ஜன்னல் கதவுகளாக பயன்படுத்தி உள்ளிலும் வெளியிலும் வியாபிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிறதுனால இந்த இந்திரியங்களை கர்ம இந்திரியங்கள், அதாவது கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளியில் போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய துவாரங்களாகத்தான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்போது ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அதில் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த சப்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது நமக்கு உள்ளுக்குள்ளார இருந்து தட்டுகிறதுனால தான் நமக்கு காலையில் எந்திரிக்கவே முடியுது. உள்ளில் சப்தம் தட்டுவதனாலாகும் நாம் காலையில் எந்திரிக்கிறோம், இல்லைன்னா தூங்கிட்டே தான் இருப்போம். அந்த மனமானது வெளியில் வியாபிக்க செய்வதற்கு உள்ளுக்குள்ளார சப்தமானது உண்டாக்கப்படணும். அடுத்தபடியாக இதில் கவனிக்க வேண்டியது வாக்கு அப்படிங்கிறது சப்தம். அது விஷ்ணுவுக்கு ஆன இந்த சப்தமாக, அதாவது விஷ்ணுவை வெளியில் வியாபிக்க செய்வதற்கான ஒரு விஷயமா அது இருக்குது. பாணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கை பிடித்தல். இது சாமி நமக்கு ஒரு விவாக முறையவே இப்படி தான் அறிமுகப்படுத்தியிருப்பார், பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விவாக முறையில் பாணி கிரகணம்னு சொல்கிறது கை பிடிக்கிறது. அப்போ பாணி அப்படின்னு சொன்னால் கைகள் அப்படின்னு வருது. யாருடைய கைகள் அப்படின்னு சொன்னால் அது விஷ்ணுவனுடைய அந்த மனதினுடைய கைகள் தான். ஏன்னா மனமாகும் இந்த தசேந்திரியங்கள் வழியாக வியாபிக்கக்கூடியது. அதனால் மனதிற்கு இந்த பாணிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ மனதினுடைய கைகள் அப்படின்னா நம்ம கை அப்படிங்கிறத எதை குறியீடாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தொழில்களை தான் கையை குறியீடாக பயன்படுத்துகிறோம். கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவோம். சொந்த தொழில், சுய தொழில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கைத்தொழில், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கிறத சின்ன வயசில் படிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு சொந்த தொழில் அப்படிங்கிறத கூட கைத்தொழில் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். அவனுக்கு என்ன கையில் தொழில் வச்சுருக்கிறான் அப்படிம்போம். அப்போது நம்ம தொழில் செய்யறதுக்கான அடையாளமாக குறிப்பிடக்கூடிய அந்த அவயம்தான் கை அப்படிங்கிறது. அப்போ பாணி அப்படிங்கிறது கைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. யாருக்கான கைகள் அப்படின்னா விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனதனுடைய கைகள். அந்த விஷ்ணுனுடைய படத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் கைகளில் சில அடையாளங்களை வச்சுருப்பார். 4 கைகள் அவருக்கு இருக்கும். ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம், இன்னொரு கையில் கதம், இன்னொரு கையில் பத்மம், அதாவது தாமரை. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி உலகத்தோர்கிட்ட கேட்டால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சங்குனுடைய உபயோகம்ங்கிறது சப்தத்தை ஒழிப்பதற்காக, சக்கரத்தினுடைய உபயோகம் சத்துருக்களை அழிப்பதற்காக, கதையினுடைய உபயோகம் சத்துருக்களை அழிப்பதற்காக, பத்மத்தினுடைய உபயோகம் அலங்காரத்திற்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னா இது தொழில் செய்வதற்கான ஒரு விஷயம்னு சொல்லியாச்சு அப்படின்னா இந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழில்களை நமக்கு காமிக்கக்கூடியதாக இருக்குது, அந்த தொழில்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ சங்குனுடைய உபயோகம் என்ன அப்படின்னா சப்தத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனால் அந்த சப்தத்துக்கு பின்னாடி ஒரு தொழில் இருக்குது.
அது காது அப்படின்னு சொல்லக்கூடியது, கேட்டறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மனதிற்கு கேட்டு அறியக்கூடிய ஒரு தொழில் இருக்குது, அதை குறிக்கிறதுக்கு தான் காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்கள் அப்படிங்கிறது பார்த்தறியக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது, மனதினால பார்த்து அறிய முடியும். அதுக்கு கண்களை அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த கண்களை அவர் கையில் வச்சு எப்படி காமிக்க முடியும்? அப்போ அந்த கண்களை அடையாளப்படுத்துறதுக்காக சக்கரத்தை குறிப்பிடுறாங்க. ஏன்னா கண்கள் எப்படி சதா சுற்றி கொண்டே இருக்குதோ, அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டே இருக்குதோ, அதனுடைய பார்வையை அது விளக்கிறதே இல்லையோ, வேறு வேறு விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குதோ, பார்த்துக்கிட்டே இருக்குதோ, அந்த மாதிரி அது கண்கள் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை அடையாளப்படுத்துறதுக்கு சக்கரத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. சக்கரம் அப்படிங்கிறது அது கண்ணை குறிக்கக்கூடியது. அந்த கண் அப்படிங்கிறது பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. இது மனதனுடைய இன்னொரு தொழில். அடுத்தது கதம் அப்படிங்கிறது அது மூக்கை குறிக்கக்கூடியது. கதாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதம் கூட்டல் ஆகதம் அப்படிங்கிறது கதாகதம். அப்போ கதித்தல் அப்படின்னு சொன்னாலே அது சலனப்பட்டு எரிந்து போகிறதுன்னு அர்த்தம். அது நம்முடைய சுவாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் முறையாக இருக்குது. சுவாசத்திற்கு அடிப்படையானது எது அப்படின்னா மூக்கு தான். உள்வெளி சுவாசத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மூக்கை அவங்க கதமாக குறிப்பிடுறாங்க. அந்த கதையினுடைய அந்த வடிவத்தை பார்த்தா கூட அந்த மூக்கினுடைய சேஃபுக்கு இருக்கும். ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு முனை சிறுசாகவும் மூக்கினுடைய அந்த சேஃபை அதில் நம்ம கவனிக்க முடியும். அது கதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதை, அது மூக்கை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே முகர்ந்தறியறது, சுவாசிக்கிறது அப்படின்னு 2 வகையான தொழில்களை நம்ம இதில் கவனிக்க முடியும். மூக்கை கொண்டு இந்த மனதினால் முடியுது. அடுத்தபடியாக பத்மம் அப்படிங்கிறது அது அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது. ஏன் இது அகங்காரத்தை போய் நம்ம வாயோடு ஒப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த வாயின் வழியாகத்தான் பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை கொண்டு அகங்காரம் தன்னைத்தானே இங்கே அடையாளப்படுத்திக்குது. இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறத தன்னை சுட்டி காமிப்பதற்காக கூட அதை நான் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்திக்குது. பெருமையாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இந்த வாயை தான் பயன்படுத்துகிறோம். ஒருத்தரை ஏசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இந்த வாயை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது கண்கள் வழியாவோ, மூக்கின் வழியாவோ, காதின் வழியாவோ, மற்ற அவயங்கள் வழியாவோ அது வெளிப்படுறது கிடையாது. இந்த அகங்காரத்தை எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா வாயின் வழியாக வரக்கூடிய வார்த்தைகளில் கண்டுபிடிக்க முடியும். அவன் ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவன், ரொம்ப பெருமையாக பேசிட்டு திரியிறான் அப்படிம்பாங்க. அவனுக்கு ரொம்ப படிச்சுட்டேங்கிறான், ரொம்ப தெரிஞ்சு போச்சுங்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால தான். அவன் பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை தனக்குள்ளே அடக்கியிருந்தான்னா அவனுடைய அகங்காரம் வெளிப்பட்டிருக்காது. அவனுக்கு தெரிஞ்சதை அவன் வெளிப்படுத்தி தனக்கு எல்லாமே தெரியுங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டார். தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திட்டார். அது எப்படி வெளிப்படுத்தினார்னா வாயின் வழியாக வெளிப்படுத்தினார். அப்போ அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கிறதுக்கு சாமி இங்கே வாயை உதாரணமாக இங்கே சொல்கிறாரு. அப்படி அந்த ஹிருதய தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமலம், ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து தான் நமக்கு இந்த அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறது உண்டாகுது. அது வெளிப்படுறது வாய் அப்படிங்கிற ஒரு பாகத்திலிருந்து. அப்போது இந்த பாதம் அப்படிங்கிறது அடுத்தது என்ன அப்படின்னா, வாக்கு சொல்லியாச்சு, பாணி 4 கைகள் சொல்லியாச்சு. பாதம் அப்படிங்கிறது நாம் கால்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தவறாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா கால் கடியில் என்ன சொல்கிறோம், பாதம் அப்படின்னு சொல்கிறதுனால அது கால்களை குறிக்கக்கூடியதுன்னு உலகம் தப்பாக புரிஞ்சிருக்குது. அதுவும் தப்பு. பாதம் அப்படின்னு சொன்னாலே அது உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அது தன்னுடைய சொந்த இடம்னு அர்த்தம். பாதம் பணிதல் அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அந்த மனமானது அடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த விஷ்ணுவும் அப்புறம் இந்த பிரம்மாவும் அடிமுடியை காணுவதற்காக வேண்டி ஒரு வேலை செய்கிறதா ஒரு புராண கதைகளில் கூட விஷ்ணு பாதத்தை பிடித்தார், சிவபெருமானுடைய பாதத்தை பிடித்தார் அப்படின்னு சொல்லி அதில் வருது. பாதம் பணிந்தார் அப்படின்னா அவர் உற்பத்தி ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அவரை கவனிக்கிறதுக்கு அகங்காரம் அவரை வெளியில் தேடிட்டு இருக்குது. அவருடைய அடிமுடிங்கிற அந்த தொடக்க முடிவையே தேடிட்டு இருக்குது. சிவபெருமானுடைய தொடக்கம் எங்கே இருக்குது, ஆதி எங்கே இருக்குது, அந்தம் எங்கே இருக்குது,
அவர் எங்கே பிறந்தாரு, எப்போ முடிவார் அப்படிங்கிற இந்த ஆதி அந்தத்துக்கு பின்னாடியே அது இருந்துருச்சு. அடிமுடி அற்றவரை போய் எப்படி நம்ம அடிமுடி தேடி பிடிக்க முடியும்? அது இந்த அகங்காரத்துக்கு தெரியாது. இறைவனை பற்றின தத்துவம் இந்த அகங்காரத்துக்கு தெரியாது. அதனால அவருடைய அடிமுடியை ஐயா கேட்கலைங்களா? ஐயா இப்போ கேட்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கண்டினியூ கேக்குதுங்கய்யா. ஓகே. திருஞானம் ஐயா, அப்போ உங்களுடைய ஸ்பீக்கர் ஏதாவது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்கய்யா. அப்போது இந்த அகங்காரத்துக்கு ஈஸ்வரனுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. அதனால அவருடைய அடிமுடியை காணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஏமாந்து போயிடுச்சு. ஆனால் மனதிற்கு தெரியும் ஈஸ்வரனை எங்கே போய் கவனிக்க முடியும்னு. அதனால தான் மனமே குரு, அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் ஈஸ்வரனை காட்டி கொடுப்பவர்ங்கிறார். இந்த விஷ்ணு என்ன பண்ணாரு? பாதத்தை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கே போயிட்டார். தான் எங்கே உற்பத்தி ஆனமோ அங்கேயே போயிட்டார். அதனால அவர்னால அந்த ஈஸ்வரனுடைய தரிசனத்தை காண முடிஞ்சது அப்படின்னு ஒரு கதையை நம்ம கவனிக்க முடியும். அப்போ பாதம் அப்படிங்கிறது, பாதம் பணிதல் அப்படிங்கிறது அந்த மனமானது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானம். கேட்கவே இல்லைங்கய்யா. ஐயா மற்றவங்க எல்லாருமே கேட்குதுங்கிறாங்களேங்கய்யா. எங்களுக்குலாம் நல்லா கேக்குதுங்கய்யா, கண்டினியூவா வந்துட்டு இருக்குங்கய்யா. ஐயா சுப்பிரமணிய ஐயா பேசுறது உங்களுக்கு கேட்குதா? திருஞானம் ஐயா. ஐயா நான் சுப்பிரமணி பேசுறேன், எங்களுக்கு கண்டினியூஸா நல்லா கேக்குதுங்கய்யா. ஐயா ஒரு தடவை நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பாருங்கள். நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம். இப்போ வந்துருச்சுங்க. ஓகேங்க, சரிங்க. அப்போது அந்த உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்கு போய் அது சேரக்கூடிய அந்த நிலையை குறிக்கக்கூடியது தான் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மனதனுடைய சொஸ்தானம், சொந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பாயு அப்படின்னு சொன்னால் அது பாய்ந்து வர்றது, ஊற்று உண்டாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். இந்த சுக்கிலமானது நம்ம வயிற்று பகுதியில் இந்த சீரணம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே பல பொருட்கள் நாம் சீரணிக்கிறதுக்காக அந்த உணவு குழாய்களுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். உணவு பைக்குள்ளார போட்டு அதை குமுறி வச்சுருப்போம். நிறையா பொருள்கள் சேர்ந்து அது குமுறி போய் அங்கே சீரணம்ங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அது கெட்டு புளித்து அங்கே ஒரு சீரணம்ங்கிற ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய உபசத்திலிருந்து, அந்த சூட்டிலிருந்து தான் வியர்வையாக சுக்கிலமானது உற்பத்தி ஆகுது. அந்த சீரணத்தினால உண்டாகக்கூடிய இன்னொரு ரத்த நிற கரையும் கிடைக்குது, ஒரு சிகப்பு நிற கரையும் உண்டாகுது. அப்போ அங்கே ரத்தமும் சுக்கிலமும் அந்த சீரணம் பண்ணக்கூடிய இடத்துல கிடக்குது. அந்த ரத்தம் கிடைக்கிறது நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து. ஆனால் அந்த உணவை சீரணம் செய்யக்கூடிய ப்ராசஸில், அந்த செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தில் தான் சுக்கிலம் கிடைக்கிறதா சாமி சொல்கிறார். அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த சுக்கிலத்தை இந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி மரத்தில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் மொத்தமாக உறிஞ்சி அதிலிருந்து விட்டமின் டியை எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரோ, அந்த மாதிரி இந்த தாவரங்களுடைய பச்சையத்தை அவர் முழுசும் உறிஞ்சி அதை இலை உதிர செய்ய வச்சு அந்த பச்சையத்திலிருந்து, அந்த ஸ்டார்ச்சிலிருந்து அது சத்துக்களை இந்த உலகத்துக்கு பகிர்ந்து அவர் அளிக்கிறாரோ, அதுபோல் நம்மளுடைய ஆத்மசூரியன் அந்த சுக்கிலத்தை, அந்த வயிற்றுப்பகுதியில் அங்கே உண்டாக்கப்பட்ட சுக்கிலத்தை அவர் உறிஞ்சி எடுக்கிறார். அப்படி உறிஞ்சப்பட்ட சுக்கிலம் தான் இந்த புருவ மத்தியத்துக்கு சேருது. அந்த சுக்கிலமானது அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில், அதனுடைய நடுபாகத்தில், அந்த பாயு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லிங்கத்தினுடைய நடுபாகம்தான். அதிலிருந்து ஊறி கீழே இறங்கி வருது. அதனால அது பாய்ந்து வர்றதுனால அதுக்கு பாயு அப்படின்னு சொல்லி பேர். அது சுக்கிலம் அங்கே ஊறி இறங்கி வரக்கூடிய ஒரு இடம் அது. அடுத்தது உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உப கூட்டல் ஸ்திதி அப்படின்னா அது உப அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்திதி அப்படின்னா ஸ்திரமாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ எதோட அது சேர்ந்து இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிங்கத்தோட கீழே ஒரு தட்டு மாதிரி ஒரு பாகம் சேர்ந்தே இருக்குது. அந்த தட்டு மாதிரி பாகத்துக்கு தான் உபஸ்தம் அப்படின்னு பேர். அந்த உபஸ்தத்தில் தான் சுக்கிலமானது ஸ்டோர் செய்யப்பட்டிருக்குது. அந்த நடுபாகத்தில், லிங்கத்தினுடைய நடுபாகத்திலிருந்து வலிஞ்சு வந்த சுக்கிலமானது இந்த உபஸ்தங்கிற பாகத்தில் சேமிப்பில் இருக்கும். அந்த சுக்கிலம்தான் மேலும் கீழ்நிலை அடைஞ்சு இந்த குதம் வழியாக இறங்கி 7 துவாரங்கள் வழியாக கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 துவாரங்கள் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு அது போகுது. அப்போது
இந்த உபஸ்தம் அப்படிங்க சொல்லக்கூடியது சுக்கிலத்தை ஸ்டோர் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அது லிங்கத்துக்கு கீழே அடிபாகமாக தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகம். அது புருஷனாக இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை தாங்கி இருக்கக்கூடியது, ஈஸ்வரலிங்கம் அப்படின்னு அதுக்கு பேர். அங்கே அந்த உபஸ்தம் அப்படிங்கிற பாகத்தில் தான் அந்த லிங்கமானது ஸ்திரமாக அது சேர்ந்தே இருக்குது. இதை அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்தை யோனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த யோனிங்கிற விஷயத்தையும் உலகமானது தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்குது. அது பெண்களுடைய மூத்திர துவாரம். ஏன்னா நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நாம் அந்த மூத்திர துவாரத்தின் வழியாக வந்ததுனால அதுதான் உற்பத்தி ஸ்தானம்னு அங்கேயும் தவறான ஒரு புரிதலானது ஏற்படுது. நாம் கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சிசுவாக இருக்கிறோம் அப்படின்னா அது நாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தே நாம் இருக்கிறோம். அங்கே தான் நம்முடைய பிறப்புங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நாம் அணுவாக இருக்கும்போது, சுக்கிலமாக இருக்கும்போது எங்கே இருந்திருப்போம்னா புருவ மத்தியத்தில் தான் இருந்தோம். அந்த புருவ மத்தியத்தில் ஸ்திரீ புருஷ சேர்க்கையில் ஈடுபடும் போது அங்கே இருந்த அந்த மனதினால ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு கீழே இறங்கின மனசு கூடயே இந்த சுக்கிலமும் இறங்கி வந்து கர்ப்ப பாத்திரத்தில் வாயுவினால் தள்ளப்பட்டுச்சு. அப்போ நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா புருவ மத்தியம் தான். இப்போ இந்த 4 அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா அதுவும் புருவ மத்தியத்தில் தான். புருவ மத்தியத்திலேருந்து சக்தியானது சலித்து கீழே வரல அப்படின்னா இந்த அகங்காரம் உண்டாகிறது கிடையாது. அப்போ அந்த யோனி அப்படிங்கிற ஒரு உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னா அது பெண்களுடைய மூத்திர துவாரம் கிடையாது. ஏன்னா நாம் அங்கே வந்து உற்பத்தியாக கிடையாது. நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் புருவ மத்தியத்தில். அப்போ பெண்களுடைய மூத்திர துவாரத்தை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சாமி கும்பி பாக நரகவாசல் அப்படின்னு சொல்கிறார். நரகத்துக்குள் நுழைவதற்கான ஒரு வாசல் அது. நரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகம்ங்கிற அவஸ்தை தான் நரகம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே தன்னைத்தானே இழந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம், தன்னை மறந்த நிலைமையில தான் இருக்கிறோம், பந்தத்தில் தான் இருக்கிறோம். ஸோ நாம் பந்தப்படணும் அப்படின்னா நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை தேவைப்படுது. அந்த உலகம்ங்கிற பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நாம் நரகத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் சாமி விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடியத தன்னுடைய சொஸ்தானத்துக்கு போகக்கூடிய நிலைமைன்னு சொல்கிறார். அப்போ நாம் மீண்டும் புருவ மத்தியத்துக்கு போகும்போது அது சொர்க்கமாகுது, அது கைவல்யமாகுது. நம்ம புருவ மத்தியத்துக்கு போகாமல் அதிலிருந்து கீழே இறங்கி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையை தான் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் நாம் ஒரு சிசுவாக வந்த அந்த வாசலை அவர் கும்பிபாக நரகவாசல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது இப்படி ஒவ்வொரு படிநிலைகள்லையும் உள்ளே இருந்து வெளிப்புறமாக இறங்கி வருது. அப்படி அது கீழ்நிலை அடைஞ்சு அதுக்கப்புறமா இந்த வெளியில் இருக்கக்கூடிய 5 துவாரங்களாக இருக்கக்கூடிய கர்மேந்திரங்கள் வழியாக இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிக்கவும் செய்யுது. அப்போ உள்ளுக்குள்ளார அந்த மனமானது இறங்கி வரக்கூடிய அந்த நிலைமையில் 5 நிலைமைகள் இருக்குது. அதுதான் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அப்படி உடம்புக்குள்ளார வந்த அந்த சக்தியானது மீண்டும் அது வெளிமுகமாக உடம்பை விட்டு வெளியில் போகிறதுக்கு இன்னொரு 5 அவயங்கள் உபயோகமாக இருக்குது. அதுதான் கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். அப்போ புருவ மத்தியத்தில் அசையாமல் இருக்க வேண்டிய அந்த மனமானது அது உடம்புக்குள்ளார இறங்கிறதுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் பயன்படுது. அது வெளிமுகமாக அது பயணப்படுவதற்கு வெளியில் இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் 5 பயன்படுது. இப்படி தான் மொத்தம் இங்கே 5 5 10 வகையான இந்திரியங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். இந்த 10 வகையான இந்திரியங்களையும் நாம் அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்தும் பொழுது மட்டுமே அது நம்மளுடைய மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரதத்தை பூர்த்தி செய்து நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு மார்க்கமாக இங்கே கவனிக்க முடியுது. ஸோ இந்த வகையில் தான் இந்த 5 கூட்டல், அதாவது மொத்தம் 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் 5 தச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 10 இந்திரியங்களினுடைய நிலைமைங்கிறது. இந்த 10 வகையான இந்திரியங்களையும் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதன் வழியாக எந்த மார்க்கத்தின் வழியாக இந்த மனமானது வெளிப்படுதுங்கிறத பார்த்து அதன் வழியாகவே மீண்டும் ரிவர்ஸில் கொண்டு போகும்போது மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சாமி இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய அதாவது விரத முறைகளில் இந்த அத்தியாயங்களில் அடுத்ததாக சேத்திர உபவாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோட்சத்துக்கான ஒரு வழிமுறையாக உலகத்தில் கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு
மோட்சத்துக்கான வழிமுறையாக கோவிலுக்கு போய் கும்பிட்டு வர்றது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் தசேந்திரியங்கள் பற்றி சாமி சொன்ன விஷயங்களாக நான் புரிந்து கொண்ட வகையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போது நிறைவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னிறுத்தி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம நிறைவேற்றலை அப்படின்னா நாம் யாராக இருப்போம் அப்படின்னா சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது கூட தகுதி இல்லாதவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த சத்தியவாசத்தை கடைபிடிச்சால்தான் அவர் சித்த வித்தியார்த்தி. இதை கடைபிடிக்காத பட்சத்தில் அவர் சித்த வித்தியார்த்தி கிடையாது. அப்போது வாக்கால இந்த பேசுறது மூலமாக சப்திக்கிறது மூலமாக தன்னுடைய ஜீவனை விரயம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மனதால் ஒரு விஷயத்தை நினைக்கிறது மூலமாக ஜீவனை விரயம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி சாமி 8ஆம் அத்தியாயத்தில் விளக்கம் கொடுத்துருப்பாரு. அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவால் நம்ம ஜீவனை விரயம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இப்படி சத்தியத்துக்கு விரோதமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நிச்சயமாக சித்த வித்தியார்த்திகள் கிடையாது. இந்த சத்திய வாசகத்தை மீறி நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும். நாம் இப்போ வரைக்கும் அதுக்கு முயற்சி தான் செய்ய முடியுமே தவிர அதை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியறது கிடையாது. இது எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா நம்ம தூங்கும் போது நமக்குள்ளார சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதியானது நடக்குது. அது வெளிப்புறமாக இல்லாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் சதா தொட்டுக்கொண்டே அந்த தூக்க சமயம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளால் எதையும் சிந்திக்க முடியறது கிடையாது. நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த உலகம் எதை தூக்கம் அப்படின்னு நினைக்குதோ, சாமி எதை வேலை விட்ட சமயம் அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த சமயத்தில் இந்த சமீரணங்கிற கதி அபியாசத்தில் இருக்கும்போது நம்மளால் எதையுமே சிந்திக்க முடியறது கிடையாது. நம்மளால் எதையுமே சப்திக்க முடியறது கிடையாது. உள்ளுக்குள்ளார சுவாசம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெளி சுவாசமும் அற்றுதான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த கர்மத்தாலும் சரி, வாக்காலும் சரி, மனதாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம நடக்காத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சமீரணங்கிற கதி நம்மளே அபியாசத்தில் இருக்கும்போது மட்டும்தான். அதை விட்டுட்டு நம்ம ஜீவசக்தியான வாயு தன்னிலிருந்து வெளியில் வியாபிக்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த அகங்காரமானது உற்பவமாகி இந்த உலகங்கிற அவஸ்தையை அனுபவிக்கக்கூடிய அத்தனை நேரங்களிலும் கூட நமக்கு இந்த சத்திய வாசகத்தை மீறி நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் நமக்கு ஏற்படுது. அதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமீரணங்கிற கதி நமக்கு தூங்காத சமயத்திலே ஆகித்தீரணும். அது எல்லா நேரங்களிலுமே சாஸ்வதமாகவே அது உள்ளுக்குள்ளார நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை நம்மளால் அது வாலண்டியராக அது செய்ய முடியாது. அது நம்மளுடைய அகங்காரத்துக்கான ஒரு செயல்முறையே அது கிடையாது. அது மனமாக தீர்மானித்து அது உள்ளுக்குள்ளார நடக்கணும். அதுக்கு மனம் விருப்பப்படணும். அதுக்கு தான் நமக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறது எப்படி, பந்தங்கள் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் என்ன பண்ணுறோம், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது போக நாம் உபதேசங்கிற பேரில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த சாதாரண கதியை மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது சாமி சொன்ன ஃபார்முலாவில் சரியான வகையில் அது செய்யணும். அந்த ஃபார்முலா மாறி போச்சுன்னு சொன்னாலும் அது சமீரணனாக மாற்றம் அடைகிறது கிடையாது. இந்த உடம்புக்கு பார்த்தீங்கன்னா சமீரணங்கிற கதி ஓடுச்சுன்னு சொன்னாலே இந்த உடம்பு அலர்ட் ஆயிரும். தூங்குறான் போல இருக்குது, அதுதான் அந்த கதி ஓடுது அப்படின்னு சொல்லி தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்து அந்த உடம்பை கொஞ்சம் ஓய்வுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிக்கு வந்துடும். அதைத்தான் நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நைட்டு ஓடக்கூடிய, அதாவது நம்ம இரவு நேரங்களில் மனம் விட்ட சமயங்களில் ஓடக்கூடிய அந்த சமீரன்கிற கதி மாதிரியே ஒரு கதியை நாம் இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய சாதாரண கதியை அந்த சமீரன் கதியாக மாற்றி அமைக்கிறதுக்கு அந்த கதியினுடைய இயல்பு என்னவாக இருக்குதோ
அதை போலவே இந்த கதியை நம்ம மாற்றி அமைக்கணும். இந்த கதியை அதுக்கு ஓரியன்டாகவே அதை நம்ம கொண்டு போகணும். அதுக்கு சாமி சொல்லக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, இந்த கதியை ஒரு பொழுதும் குறுகியதாக செய்யக்கூடாது, நீளமாக செய்யணும். நீட்டுக என்றால் நீளமாக்குக என்று பொருள்படுங்கிறார். எப்படி நீளமாக்கணும் அப்படின்னா, இந்த கண்டத்திலிருந்து அண்ணாக்கின் மேல் பாகத்தில் போய் குதத்தை தாண்டி அது போகும்போது நம்மளுடைய இப்போ சுவாசம் வளைந்து மூக்கின் வழியாகவும் கண்ணு காது மூக்கு அப்படிங்கிற இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அது வளைந்து போயிடுச்சு. அப்படி வளையாமல் அது நேராக போகும்போது அது புருவ மத்தியத்தை நோக்கி போகுது. அந்த புருவ மத்தியத்தை நோக்கி போகிற அந்த நிலைமையைத்தான் சாமி நீட்டுக அப்படிங்கிறார். அது நேராக மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ அது நேராக மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அது வளையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது வளைஞ்சிருச்சுன்னு சொன்னால் சாமி நீட்டுகன்னு சொல்லியிருக்கவும் மாட்டார். நீட்டுக என்றால் நீளமாக்குக அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அது நேராக மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துகிறாரு 4ஆம் அத்தியாயத்தில். அப்போ நாம் இப்போ பண்ணக்கூடிய அந்த பிராணன், அதாவது இந்த பிராணாயாமத்தை சரியாக நீளமாக செய்யணும். நம்மளால் கூடுமான வரையில் நீளமாக அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதனால் நீளமாக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம மூச்சை அடக்கி பிடிச்சி அதை லென்த்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ரொம்ப அதை பலவந்தமும் படுத்தக்கூடாது. கூடுமான வரையில் நீட்டியும் அப்படிங்கிறார். மேலும் கீழும் சமமாக அப்படிங்கிறார். மேலையும் கீழையும் அந்த 2 வகையாக போகக்கூடிய அந்த நிலைமையிலையும் சமமாக இருக்கணும். அடுத்தபடியாக இடையிடையே நிறுத்தாமலும் அப்படிங்கிறார். மேலையும் கீழையும் வர்றதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புங்கிறது இருக்கக்கூடாது. அது கேப் இல்லாமல் அப்படியே கண்டினியூட்டியாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக புருவ மத்தியத்தில் கவனத்தை வைத்து இதை செய்யணும், இந்த அபியாசத்தை. ஏன்னா கங்கு எங்கே இருக்குதோ அங்கே பார்த்து ஊதணுங்கிறார். அங்கே கவனித்து ஊதணுங்கிறார். கங்கு இருக்கிற இடத்த பார்த்து அதை கவனித்து ஊதாமல் வேற எங்கேயோ கவனத்தை வச்சு ஊதணுன்னா அந்த கங்கு மேலே போய் படுறதுக்கு இல்லை, அந்த கங்கு பற்றிக்கிட்டு எரியறது கிடையாதுங்கிறார். அப்போ கங்கின் மேலே, கனலில் மேலே ஊத வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அது மேலே ஊதணுன்னா அது மேலே தான் கவனம் இருக்கணும். நாம் அம்பை எய்தணும்னு சொல்லி குறி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த பாயிண்டில் போய் விழுகாது. எந்த பாயிண்டில் விழுகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட் மேலே கவனம் இருக்கணும். அப்போ நாம் கனல் மேலே ஊதணும், கங்கின் மேலே ஊதணும் அப்படின்னா கங்கு மேலே கவனம் இருக்கணும். கவனம் இருந்தால் அது அங்கே தான் போகும். ஸோ கவனம் தான் மனதனுடைய ஒரே ஆயுதம். எதை கவனிக்கிறோமோ அதை உடனே மனப்பாடம் செய்கிறதும் இந்த மனதனுடைய இயல்பாக இருக்குது. அப்படி அந்த புருவ மத்தியத்தில் கவனத்தை வைக்காமல் இந்த கதியை அபியாசம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பலன் உண்டாகிறது இல்லை. நேற்றுக்கு கூட வசந்த் சொன்னார், ஒரு மிஷின் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக மேலேயும் கீழேயும் சும்மா செய்கிறதுல அதில் பலன் இல்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தார். அது சரிதான். அது வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக மட்டும் மாறிடும். அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுவாச பாதையை சரி பண்ணுறதுக்கு வேணால் அது பயன்படலாமே தவிர நம்மளுடைய மனமானது அங்கே போய் சேர்றது கிடையாது. அப்போது கண்களையும் மனதையும் அங்கேயே அசையாமல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதில் மனம்னு சொல்கிறது கவனத்தை குறித்து சொல்லக்கூடியது, கண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையை குறித்து சொல்லக்கூடியது. அப்போது அந்த விழிகளும் அசையக்கூடாது, கவனமும் அங்கே அசையக்கூடாது. அந்த பாயிண்ட்லேயே அது நிற்கணும், பூர்வ மத்தியத்தில் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்தில். அப்படி அதை நிறுத்தி நம்ம நீளமாக மேலும் கீழும் சமமாக இடையிடையே நிறுத்தாமல் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இது நம்ம நைட்டு தூங்கும்போது, அதாவது தூக்கம்னு நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேலை விட்ட சமயங்களில் ஓடக்கூடிய சமிரணன் கதிக்கு ஈக்குவலண்ட்டாக அது வந்துடும். அப்போ நம்மளுடைய சுவாசமானது என்ன வகையில் இருக்கும் அப்படின்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய் யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல், சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல், நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதி தான் நமக்கு ஜீவனுக்கு தேவையான மேல் கதி. அந்த கதியை நாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் அந்த கதி, மற்ற நேரங்களில் சாதாரண கதி இல்லை வெளி சுவாசம் அப்படிங்கிற முறையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த பிரம்மரந்திரமானது தட்டி திறக்கிறது கிடையாது. இந்த சதா பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கக்கூடிய அந்த கதி நம்மளே சதா ஓடுனாதான் அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு பிரம்மரந்திரம் மூடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் இப்போவும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறோம். நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வித்தை வாங்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்க எப்படி செத்து போகாங்களோ அதே போல தான் நாமளும் செத்து போவோம். நம்மளுடைய பிரம்மரந்திரமானது திறந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான்
நாம் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா செத்து போகக்கூடிய சமயத்தில் எல்லா ஜீவனும் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும்போது அங்கே பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறத பார்த்து அது திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அங்கே முட்டி அது புண்ணாகி அது இங்கே புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்களுக்குள்ள புழுக்கள் உற்பத்தியாகி அது மேலும் அந்த புண்ணை போட்டு குத்தி தொலைச்சு அதில் ரத்தமும் சீலும் வந்து துர்நாற்றம் எடுத்து 5 மாதமோ 10 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ படுத்த படுக்கையாக கிடந்து ஒரு நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போகிறாங்க அப்படிங்கிறார். அப்போ நாம் அந்த மாதிரி நரக அவஸ்தையை அனுபவிக்காமலும் செத்து போகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கிறதுக்கு தேவையான கதியை முன்னமே நாம் அபியாசம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கதி தான் சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி. அதுதான் பிரம்மரந்திரத்தை சதா தொட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஈரணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கதி. அந்த கதி நம்மளே வரணும் அப்படின்னா சாமி என்ன சொல்கிறாரு, ஜீவன் உள்ளில் இருப்பது, உள்ளில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டியது. அதற்கு தன்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியை, அந்த ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக ஏககதியாக சதா நடத்த வேண்டும். இந்த ஏககதி அப்படின்னு சொன்னால் ஒரே கதி அப்படின்னு இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறாங்க. அது ஏககதி அப்படின்னு சொன்னால் அது பறவைகளுக்கெல்லாம் எப்படி சாஸ்வதமாகவே ஒரு கதி அந்த விசேஷ அறிவுக்கு தேவையான கதியாக இருக்குதோ அந்த கதியாக நமக்கு அது சாஸ்வதமாகவே இருக்கணும். அது எப்போவுமே 24 மணி நேரமும் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த மேல்கதியானது ஜீவனுக்கு கிடைக்கப்பெறுது. இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிறார். இப்போ நமக்கு இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றணும். எதுக்காக காப்பாற்றணும்? கைவல்லியம் பிரார்த்திக்கிறதுக்காக. அப்போ அந்த கைவல்லியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்ற போகிறோம். ஆனால் சத்திய வாசகம் காப்பாற்றுறதுக்கே நமக்கு சமீரணங்கிற கதி கிடைக்காமல் முடியாது. அந்த சமீரங்கிற கதி வேணும்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கதியை சாமி சொன்ன ஃபார்முலாவில் சதா நடத்திட்டே இருக்கணும். அந்த சதா நடத்தும் போது தான் கதியில் மாற்றங்கள் உண்டாகும். அது சமீரணன் கதியாக அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அதுக்காக நாம் எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டு சாமி சொன்ன வகையில் அந்த கதியை நாம் மேலும் கீழும் நடத்திட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம ஜீவனுக்கு தேவையான மேல்கதியானது கிடைக்கப்பெற்று பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து செத்து போகக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது சத்து தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமைன்னு நாளைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு சத்து, அந்த கொஞ்சோண்டு ஜீவன் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும்போது அது பிரம்மரந்திரம் திறந்துருந்தா அதுக்குள்ளார போய் ஐக்கியமாயிரும். அது திறக்கலைன்னா மறுபடியும் முட்டி முட்டி உலகோர் எப்படி நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போவாங்களோ அது போல் செத்து போக வேண்டியதாக. அதனால் செத்து போகாமல் சரியான பூர்வ மத்திய தியானத்துடன் செத்து போகாமல் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு சமாதி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தமும் இதுதான். முன்னமே அவர் கதி அபியாசம் செஞ்சு பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சரியான பூர்வ மத்திய தியானம் அப்படின்னு அர்த்தம். அதை முன்னமே யார் ஒருத்தர் தன்னுடைய பூர்வ மத்தியத்தை முன்கூட்டி திறந்து வைத்திருக்கிறார்களோ அவங்க செத்து போகிறது கிடையாது, ஆனால் மரணிக்க முடியும். மரணம் அப்படிங்கிறது மறிக்க படிக்கிறது, மறக்க படிக்கிறதுன்னு அர்த்தம். தான் ஜீவன் தனக்குள்ளார இருக்கும் போதே உலகம் அப்படிங்கிற நிலைமையையும் நான்கிற நிலைமையையும் மறந்து படிக்கிறது, மறக்கிறதுக்காக படிக்கிறது. அப்போ இந்த உலகத்தை மறந்தால்தான் தன்னுடைய ஞாபகமே வருது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை கவனிக்கல அப்படின்னா தான் தன்னைத்தானே கவனிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்படியே ஒருத்தர் மறிக்கிறதுக்காக இந்த உலகத்தை மறக்கிறதுக்காக படித்து வச்சுருக்கணும். அது முன்கூட்டியே செஞ்சு வச்சுருக்கணும். அது செத்து போகிற தருவாயில் உட்காந்து செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அது செத்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த கடைசி ஜீவன் அது தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளார அந்த ஜீவனானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே இருக்குது. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அது முழுவதுமாக தீர்ந்து போகிறதுக்குள்ளாரையே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னா பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வச்சாகணுங்கிறது. அப்படி திறந்து வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு சமாதிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. நாம் பூர்வமதி தியானத்தை சரியாக செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம் சித்த வித்தியார்த்திகளாக வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வித்தையை மட்டும் வாங்கியிருக்கிறோம், ஆனால் மற்ற ஜனங்கள் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ஜீவனை அதோகதியாக வெளியில் போக அனுமதி கொடுத்து அதை தீர்த்துட்டு இருந்தாங்களோ அது போல தான் நாமளும் தீர்த்துருக்குறோன்னு அர்த்தம். அப்போ நாம் இந்த உபதேசம் வாங்கினது அவங்கள மாதிரி வாழ்கிறதுக்காக கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் நம்மளை மாற்றிக்கிட்டு
அந்த அனுபவஸ்தர்கள்லாம் என்ன வகையான வாழ்க்கை முறையை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த வாழ்க்கை முறையில் வாழ்கிறது. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வாழ்வை கண்டுபிடிச்சு அதன் வழியாக அங்கே போய் பயணிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்க முடியும். அதனால் நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை வெறும் பெயரளவில் மட்டுமே நாங்கள் வித்தியார்த்தி அவர் வித்தியார்த்தி அல்ல அப்படிங்கிற பெயரளவில் மட்டுமே இல்லாமல் அது செயலளவிலும் அந்த வித்தியாசமானது இங்கே வர வைக்கணும். அப்படி செய்யும் போது தான் இந்த விதையினுடைய முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால் நாம் செஞ்சு கொடுத்துருக்கூடிய சத்திய வாசகத்தை எப்போவுமே நினைவிலே வச்சுருக்கணும். அதை காப்பாற்றுறதுக்காக மேலும் கீழும் கதி அபியாசம் செஞ்சு நம்முடைய கதியை சமீரன்கிற கதியாக மாற்றி அமைச்சு அதன் மூலமாக நிஷ்டையை அனுபவித்து பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து தன்னுடைய ஜீவனை கவனித்து அதை அங்கேயே கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம செய்யணும். ஸோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு இதை நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. சிறப்பாக ஆத்ம நமஸ்காரங்க. ரொம்ப சிறப்பு ரமேஷ் ஐயா, நன்றி. அருமை அருமை அருமை. அப்படியே ப்ராக்டிக்கலாக ஐயா சொல்லிட்டாங்க ரமேஷ் ஐயா. எவ்வளவு அசால்ட்டாகவும் எவ்வளோ அஜாக்கிரதையாகவும் இருக்கிறோம், எவ்வளவு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி போகணும், என்ன கரெக்டாக அது ஜாக்கிரதை சொப்பனம் செலுத்திங்கிற மாதிரி ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ வந்து உன்னிப்பாக இருக்க வேண்டியங்கிறத அப்படியே அவங்களுக்கே உரித்தான இயல்பில் சரளமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரமேஷ் ஐயா. ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.